சென்னை வளசரவாக்கம் பகுதியில் சொகுசு காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபரின் மர்ம மரணத்தின் பின்னணி என்ன? சென்னை வளசரவாக்கம் ராஜகோபாலன் சாலையில் சிவப்பு நிற BMW கார் ஒன்று வெகு நாட்களாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த காரில் இருந்து வீசிய துர்நாற்றம் அவ்வழியாக செல்வோரை சுவாசிக்க முடியாத அளவுக்கு செய்துள்ளது. தகவல் அறிந்து வந்த வளசரவாக்கம் போலீசார் காரை திறந்து சோதனை செய்தபோது அதற்குள் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்த போலீசார் அந்த சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த காருக்குள் இருந்து மது பாட்டில், டம்ளர் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கண்டெடுத்தனர். இதன் மூலம் குடிபோதையில் அந்த நபர் காருக்குள் கிடந்து மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைக்கு பின் கூறப்பட்டுள்ளது. அந்த நபர் இறந்து 10 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். அந்த கார் அருகாமையில் இருந்த மெக்கானிக் ஷெட்டிற்கு பழுது பார்க்க வந்த கார் என்பதும் அதற்குள் அமர்ந்தபடி அந்த நபர் மது அருந்தியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இது கொலையா அல்லது எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தா அல்லது தற்கொலையா என்பது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த நபர் யார் என்பது தெரியாததால் அவர் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர்.